வணக்கம். உலக ஹலோ தினம் வேர்ல்ட் ஹலோ டே. ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 21 அன்று உலக ஹலோ தினம் அனுசரிக்கப்படுகிறது. சண்டைகள் மற்றும் மோதல்களை பேச்சுவார்த்தை மற்றும் தொடர்பு மூலம் தீர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவும் அமைதியை பேணவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இது 1973ஆம் ஆண்டு எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்த யோம் கிப்பூர் போர் பிறகு தொடங்கப்பட்டது. அமெரிக்காவின் அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பிரியன் மெக்கார்மிக் மற்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மைக்கேல் மெக்கார்மிக் என்ற இரு சகோதரர்கள் இந்த தத்துவத்தை முன்வைத்தனர். அவர்கள் உலக தலைவர்களுக்கு பல மொழிகளில் கடிதங்கள் அனுப்பி இந்த நாளின் அவசியத்தை வலியுறுத்தினார்கள். ஒரு எளிய ஹலோ என்ற வாழ்த்து தனிப்பட்ட முறையில் பேசத் தொடங்குவதற்கும் நல்லெண்ணத்தை பரப்புவதற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் முக்கியமானது என்பதை இந்த நாள் எடுத்துரைக்கிறது. தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நினைவூட்டுகிறது. ஹலோ தினத்தை கொண்டாடுவது எப்படி? இந்த நாளில் நீங்கள் குறைந்தது 10 புதியவர்களிடமாவது ஹலோ சொல்ல வேண்டும் அல்லது அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று ஊக்குவிக்கப்படுகிறது. தொடர்பு விட்டு போன நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் பேசி உறவை சீர்படுத்த முயற்சி செய்யலாம். மற்ற மொழிகளில் ஹலோ சொல்வதற்கு இணையான வார்த்தைகளை அறிந்து கொள்ளலாம். சுருக்கமாக, அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக பேசுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவே உலக ஹலோ தினம் கொண்டாடப்படுகிறது. தொலைக்காட்சி தினம் வேர்ல்ட் டெலிவிஷன் டே. ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 21 அன்று உலக தொலைக்காட்சி தினம் கொண்டாடப்படுகிறது. இது உலக ஹலோ தினம் கொண்டாடப்படும் அதே தேதி என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒற்றுமை. 1996ஆம் ஆண்டு நவம்பர் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ் நடத்திய முதல் உலக தொலைக்காட்சி மன்றத்தின் வேர்ல்ட் டெலிவிஷன் ஃபோரம் நினைவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த மன்றத்தில் அமைதி, பாதுகாப்பு, பொருளாதாரம், சமூக மாற்றங்கள், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் தொலைக்காட்சியின் முக்கியத்துவமும் அது ஏற்படுத்தும் தாக்கமும் விவாதிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையானது தொலைக்காட்சி ஒரு மிக முக்கியமான தகவல் தொடர்பு ஊடகம் என்பதையும் அது பொதுக்கருத்தை உருவாக்குவதிலும் உலகளாவிய முடிவெடுக்கும் செயல்முறைகளிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதையும் அங்கீகரிக்கும் வகையில் இந்த நாளை அறிவித்தது. தொலைக்காட்சி வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல, அது தகவல், கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். சமூகத்தில் தொலைக்காட்சி தொழில்நுட்பத்தின் பங்கை மறுபரிசீலனை செய்யவும் அது உலகமயமாக்கல் மற்றும் தொடர்புக்கான ஒரு குறியீடாக இருப்பதையும் இந்த நாள் நினைவூட்டுகிறது. இணையம், ஓடிடி போன்ற டிஜிட்டல் ஊடகங்கள் பெருகிய போதிலும் இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் வீடுகளில் தொலைக்காட்சியே மிகவும் நம்பகமான மற்றும் பரவலான ஊடகமாக உள்ளது. ஸ்காட்டிஷ் கண்டுபிடிப்பாளரான ஜான் லோகி பர்ட் என்பவர் 1920களில் இயங்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியை முதன்முதலில் நிரூபித்து காட்டினார். அதனால் அவர் தொலைக்காட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்த நாள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதிலும் உலகை இணைப்பதிலும் தொலைக்காட்சி ஆற்றியுள்ள பங்களிப்பை நினைவுகூர உதவுகிறது.